முத்தகீன்கள் என்றா யார்? முத்தகி என்றா நாங்க சும்மா வெளி சூரத்தை வச்சு யாரையும் தக்குவா உடையவர் சொல்ல இயலாது. இந்த உடுப்புகளை வச்சு தக்குவா உடையவர் சொல்ல இயலாது. வெறுமனே வெறுமனே இந்த உடுப்பை வச்சு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. கண்ணியமான சகோதரர், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா. உள்ளத்தை காட்டி சொன்னாங்க, இருதயத்தை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நெஞ்ச காட்டி தக்வா என்பது இங்கே தான் என்றாங்க. அதுக்காக வேண்டி யாரும் சொல்லிடக்கூடாது தக்குவா என்றது உள்ளத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டது. இப்படி எல்லாம் இந்த சுன்னத்தான முறைகள் தேவையில்லை, தாடி தேவையில்லை, அல்லது சுன்னத்தான ஆடைகள் தேவையில்லை, இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை என்ற கருத்தையும் சொல்றதும் தவறு. நபி மூலமாக என்னென்ன வழிமுறைகளை என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தானோ, அவங்களோட உட நட பேச்சு சகலதும் எல்லாம் தக்குவாவுக்கு உட்பட்டது தான், எல்லாம் தக்குவாவோட சம்பந்தப்பட்டது தான். வெளிரங்கம் மட்டுமும் அல்ல, உள்ரங்கம் மட்டுமும் அல்ல, உள்ரங்கமும் வெளிரங்கமும் சேர்ந்தது தான். அல்லது யாரும் சொல்ல இயலாது தக்குவா என்றது ஹதீஸ்ல வந்திருக்குது, உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, அதனால நாங்க தொலை தேவையில்லை, நாங்க நோன்பு பிடிக்க தேவையில்லை, நாங்க இப்படி எல்லாம் தடமாற தேவையில்லை, அது எங்களோட உள்ளமும் நானும் அல்லாவும் என்ற உள்ளமும் என்ற உள்ள எப்பயும் அல்லாவோட தான் என்ற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்களே, அவங்களும் மடத்தனத்திலையும் வழிகேட்டிலையும் தான் இருக்கிறாங்க. தொலை தேவையில்லை, அமல் செய்ய தேவையில்லை, இபாதத் செய்ய தேவையில்லை, அதுவும் தவறு. அதனால தெளிவாக குர்ஆன் ஹதீஸை விளங்கி சரியான முறையில் விளங்கி நேரடியாக விளங்க இயலாட்டி விளங்கினவங்க மூலமாக விளங்கி நாங்கள் முழுமையான தீனை விளங்கி கொள்ளணும். அறக்குறையான தீனை விளங்கி கொண்டு மேலான சகோதரர்களே கருத்துக்களை மக்களுக்கு சொன்ன வேண்டாம், நாங்களும் வழிகெட்டு மக்களை வழிகெடுத்த கூட்டத்தில் ஆவிடுவோம். எனவே அல்லதீன யுமினூன பில் கைப் வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், தக்வா உடையவர்கள் என்றால் அவர்கள் மறைவான விஷயங்களை, கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை நம்பினவங்க, கண்ணுக்கு விளங்காததை நம்பக்கூடியவங்க, ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க. ஆகிரமும் கண்ணுக்கு விளங்காத ஒன்று. ஆகிரத்தை இப்ப பார்க்க இயலாதே, உலகத்துல இருந்து கொண்டு ஆகிரத்தை பார்க்க இயலாது. ஆகிரத்தை பார்க்கிறேன்னா கண்ணை பொத்தோணும், மௌத்தாவோனும், அதுக்கு பின்னால தான் ஆகிரம் விளங்க ஆரம்பிக்கும். ஒருவர் மௌத்தாகிட்டாரேண்டா ஃபகத் காமத் கியாமத்துஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கட சமுதாயத்திலேயும் பலர்கள் அவங்களோட உம்மா முஸ்லீம் வாப்பா முஸ்லீம், அதனால பிள்ளைக்கு இஸ்லாமிய பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் சேர்ந்து அந்த உம்மா வாப்பாவோட அவங்க போற மாதிரி போயிட்டு கொண்டிருக்கிறார். அந்த உம்மா வாப்பா ஈமான் இஸ்லாத்தை, நல்ல ஒழுக்கங்களை, இஸ்லாமிய பண்பாடுகளை சொல்லி கொடுத்திருந்தா அந்த புள்ள உண்மையான இஸ்லாமிய அமைப்புல வளரும். அந்த உம்மா வாப்பா கிட்ட ஈமான் இஸ்லாம் இல்லைண்டா, அவங்களும் பேர்ல முஸ்லீம்களா இருந்தா அந்த பிள்ளைகளும் அதே அமைப்புல தான் வளரும். பேர்ல முஸ்லீம், எண்ணிக்கையில எங்களுக்கு சொல்லேலும் எங்கட நாட்டில் 25 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எண்ணிக்கையில கவுண்டிங்ல சொல்லேலும். ஆனா இஸ்லாம் எத்தனை பேர்த வாழ்க்கையில் இருக்கேண்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறும் பெருநாள் கொண்டாட்டத்தை வச்சு வெறும் சில சடங்குகள், சடங்கு என்று சொல்றதுக்கு இல்ல, இஸ்லாத்துடைய சில காரியங்களை சில விஷயங்களை மாத்திரம் செஞ்சு நாங்க முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலான சகோதரர்களே, எவ்வளவோ மாற்றமான வேலைகள், எவ்வளவோ தவறான செயல்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல்களை செய்து கொண்டே நாங்க பேர்ல முஸ்லீம்களா இருந்தோமேண்டா எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி வராது. இவர் கலிமா சொன்னதுனால இவர் சொர்க்கம் போவாரு, அதே நிலைமையில மௌத்தானா. எப்படி வாழ்றீங்க என்றதல்ல, எப்படி மௌத்தாவுறீங்க என்றது தான் கேள்வி. முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லீம் அல்லாத நிலைமையில மரணிக்கலும், சில நேரம் முஸ்லீம் அல்லாதவனாக வாழ்ந்து கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமா மௌத்தாவும் மேலும். அதனால அல்லாஹ் எனக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது, நீங்க மௌத்தாவை கொள்ள முஸ்லிமா மௌத்தாவுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க மௌத்தாவை கொள்ள முஸ்லிமாகவே ஒளிய மௌத்தாவாதீங்க. முடிவு நல்லதா அமையணும். மேலான சகோதரர்களே, நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். போடுற கூத்தெல்லாம் போட்டுக்கொண்டே, செய்கிற எல்லா பாவத்தையும் ஹராத்தையும் செஞ்சு கொண்டே
அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான் என்று போறது இஸ்லாமிய போக்கு இல்ல. அதல்ல குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை. நல்ல முயற்சி செய்யணும், நல்ல அமல் செய்யணும், அல்லாஹ்வை பயந்து நடக்கணும், ஆகிரத்துக்கு நல்ல தயாரிக்கணும். இந்த தயாரிப்புகளோட பயமும் வந்துடணும். என்ற முடிவு என்னவாக போகுதோ, எனக்கு நல்ல மௌத்து கிடைக்கணுமே. எத்தனையோ பேர் நல்லவங்க அவுலியாக்களாக வாழ்ந்து மாத்தமா மௌத்தாவி இருக்கிறாங்க. பல்ஆம் பின் பஊராவுடைய சம்பவம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانْسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. அல்லாஹ் நபி கிட்ட சொல்றான், ஒத்தர்ட சம்பவத்தை சொல்லி காட்டுங்க, மக்களுக்கு ஓதி காட்டுங்க. அவர் ஒரு பெரிய மனிதர், பெரிய ஒரு நல்லடியார். முஸ்தஜாபு துஆ, கையேந்தினா உடனே துஆ கபூல். கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்டா உடனே கிடைக்கும். அப்படியால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக முயற்சி செஞ்சார். அதனால அல்லாஹ் சொல்றான், அவருக்கு உதாரணம் மஸலுஹு கமஸலில் கல்ப். அவருடைய முடிவு அல்லாஹ் சொல்றான், அவருக்கு உதாரணம் ஒரு நாய போல என்றான். நாய போல முடிவு பயங்கரமா அமைந்தது. அதனால நல்ல அமல் செஞ்சு கொண்டும் பயந்து கொண்டு தான் இருக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. நல்ல முயற்சி செஞ்சாங்க. அவங்கள போல எங்களால முயற்சி செய்யவே இயலான்னு சொல்லணும். அந்த அளவு முயற்சி செஞ்சவங்க, அந்த அளவு பெரிய தக்வாதாரிகள், அவ்வளவு சஹாபாக்களும் அவுலியாக்கள். ஆனா முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க.